ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லாயிருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் சிம்பிள் அண்ட் ஈஸியாக நிறைய குட்டீஸ் ட்ரை பண்ணாத ஒரு டிஷ் நான் வந்து இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். பிட்டர் கார்டில் ஸ்வீட் பச்சடி செஞ்சுருக்கேன். நான் செய்கிற மாதிரியே செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக பசங்க சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த பிட்டர்னஸ் வந்து இதில் வந்து ரொம்ப கம்மியாக மைல்டாக தான் தெரியுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்வீட் டேங்கியாக ஸ்பைஸியாக இருக்கும். ஸ்பைசினஸ் மட்டும் நான் இதில் கம்மி பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஸ்பைசி மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு பெரிய பிட்டர் கார்டு எடுத்து நல்லா ஃபைன் ஸ்லைசஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes ஆயிலில் சால்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் கடாயில் கடுகு, உளுந்து அண்ட் கடலைப்பருப்பை ஆட் பண்ணி கடுகு வெடிஞ்சதும் ஒரு ஆனியன் சாப் பண்ணி பெரிய ஆனியன் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா ஆனியன் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா ஒரு டொமேட்டோ நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நார்மல் சில்லி பவுடர், வெறும் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் வீட்டில் அரைச்சிருக்கிறது போட்டிருக்கேன். சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆர் ஜாகரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஸ்வீட்னஸ்க்கு இது கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி கரைசல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா புளி வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணதை இதில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட சிம்பிள் ஈஸி டேஸ்டியான பச்சடி ரெடி ஆகிடும். சீரியஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் தொக்கு கொஞ்சம் வந்து ரெட்யூஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது வந்து சூப்பராக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனல் ரிசல்ட் நான் ஆட் பண்ணுறேன். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.